Hi friends, welcome to my channel. இது உங்கள் Dreams My Cooking. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேரட் ரைஸ் தான். இந்த கேரட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வந்து குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த கேரட் ரைஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு 100வது வீடியோ. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் சரி மற்றவங்களுக்குமே சரி அது வந்து பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் பாதியாக பார்க்குறதுனாலையோ இல்லை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனாலையோ எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லார் வீடியோவும் பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்க வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கேரட் ரைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். நான் வந்து சாதம் வடிச்சிட்டேன். வடித்த சாதத்தை தான் நான் வந்து கிளற போகிறேன். ஸோ அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு அது போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து நான் நல்லா திருவி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி மட்டும் சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து கேரட் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டு சேர்க்க வேணாம், இஞ்சி மட்டும் திருவி சேர்த்துக்கிட்டால் போதும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் வந்து 1 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். நிலக்கடலை சேர்க்குறதுனால நல்லா கேரட் ரைஸுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ண வேணாம். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 4 வெங்காயம் வந்து நைஸாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 1/4 கிலோ கேரட் வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். கேரட் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்லாம் கிடையாது. தண்ணி தெளிச்சும் கூட வேக வைக்க வேணாம். அந்த கேரட்லேயே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அது வந்து அந்த தண்ணியே போதும் கேரட் வந்து வேகிறதுக்கு. அதுலேயே வந்து நல்லா சுருண்டு வரணும். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். கேரட்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். கேரட்டோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதுவும் கூட நல்லா போகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். கேரட் ரைஸ் வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட செய்யலாம். நம்ம கடுகு போட்டு தாளித்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துட்டு நம்ம நிலக்கடலை சேர்த்தோம்ல, அதுக்கு பதிலாக வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மறுபடியும் என்னென்ன போட்டோம்லாம் அந்த பொருள்லாம் போட்டுட்டு அப்படி கூட செய்யலாம். அது கூட நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ கேரட் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ரைஸில் வந்து நான் உப்பு சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து இதில் கேரட்டில் நிறைய உப்பு சேர்க்க போகிறது கிடையாது. உப்பு இதில் சேர்த்தாலுமே உப்பு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து சாதத்துலேயே உப்பு போட்டு வடிச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இதில் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் காரம் சேர்த்துருக்கேன். அது வந்து மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து கேரட்டோட கலரே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்க்கலை. மஞ்சத்தூள் சேர்த்தா ரைஸ் வந்து கொஞ்சம் எல்லோஷாக தெரியும். பட் கேரட் வந்து அதோட கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து நான் ரைஸ் தான். நான் வந்து எப்பொழுதும் நம்ம சாப்பாடு வடிப்போம் இல்லையா வீட்டில், அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். 4 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 பேர் ஒரு ஆள் சமைக்கிறதா இருந்தால் இதோட அளவையும் நீங்கள் கம்மி பண்ணி சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் வந்து
சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கலன்னா நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அந்த சோம்பு முந்திரி பருப்புலாம் போட்டு செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்கேன். திருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவி போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தேங்காய் திருவி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நான் காரத்துக்கு வந்து பெப்பர் தான், பிளாக் பெப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோட காரம் வந்து அதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து மற்ற இந்த மசாலா பொருட்கள்லாம் போகிறத விட மிளகுத்தூள் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், ஆனால் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக தான் மிளகுத்தூள் எப்போதுமே சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரைஸில் எப்போதுமே நீடிச்சு நிற்கும். ஸோ வந்து நம்ம பெப்பரே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா சைடும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா கலந்துட்டேன். மேலே வந்து நான் புதினா சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் நான் புதினா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து புதினாவுக்கு பதிலாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், புதினாவும் சேர்த்துக்கலாம். அதுவே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காகவே செஞ்சிடலாம். பாருங்கள், நான் வந்து அந்த மஞ்சத்தூள்லாம் சேர்க்கல, ஆனாலுமே எனக்கு கலர் கொடுத்துட்டு பாருங்கள். அந்த கேரட்டோட கலரே வந்து ரைஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து மஞ்சத்தூள்லாம் சேர்க்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.